வணக்கம். நம்முடைய முதல்வர் ஜோசப் விஜயனுடைய மகன் ஜேசன் சஞ்சயனுடைய இன்டர்வியூவை பிரபல செய்தி நிறுவனம் அன்றைக்கி வெளியிட்டிருந்தது. அவர் அழகாக பேசியிருந்தார். அதில் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு மன வருத்தம் என்ன இருந்ததுன்னா, ஒரு அழகான ஒரு இளைஞரை ஒரு வாலிபரை பேட்டி எடுக்கும்போது ஒரு அழகான இளம்பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கலாம். சுய தம்மட்டம் அடித்து கொள்ளும் ஒரு வயதானவரை, கிட்டத்தட்ட அவருக்கு 41 வயசு ஆயிடுச்சு டிடிக்கு, அவரை போய் இன்டர்வியூ பண்ண சொன்னதுனால அவருடைய சுய தம்மட்டமும் அவருடைய நடிப்பும் தான் அதாவது பிரபலப்படுத்தப்பட்டிருந்ததே தவிர ஜேசன் சஞ்சயனுடைய இன்டர்வியூவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரப்படலை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. அது நமக்கும் ஒரு உடன்பாடு தான். இருந்தாலும் அதை ஒட்டிய இன்னொரு தகவல் நம்மளுடைய செவிக்கு சேர்ந்தது. அது என்னன்னா, ஜேசன் சஞ்சயனுடைய பிறந்த நாள், அதாவது அது குழந்தை பிறந்த பிறகு நம்ம கிறிஸ்துவ சம்பிரதாயப்படி லயோலா கல்லூரியில் ஒரு விழா நடத்தப்பட்டது. 1 மணி நேரம் அந்த விழா நடந்தது. அதாவது அந்த ஜேசன் சஞ்சயை ஏதோ ஒரு மத சடங்கு சம்பந்தமாக பிரிட்டோவுக்கு தத்து கொடுக்கப்பட்டதாக சிலர் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நமக்கு தெரியாது. அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கடமை எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு இருக்குது, பிரிட்டோவுக்கு இருக்குது. ஆனால் அந்த விழாவில் கலந்து கொண்டவர்கள், அந்த 2 பிஆர்ஓக்கள் இருக்காங்க, அவர்கள் தான் எனக்கு இந்த தகவலை சொன்னார்கள். சார், ஜேசன் சஞ்சய் தத்து கொடுக்கப்பட்டார் சார், அது ஏதோ அவங்க சம்பிரதாயப்படி அந்த முதல் குழந்தைய அந்த மாதிரி தத்து கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு இது எனக்கு சொன்னாங்க. அது எந்த அளவு உண்மை என்பது தெரியாது. அதை விளக்க வேண்டிய கடமை, ஏன்னா அது வெளியே வந்துருச்சு, பகிரங்கமாக வந்துருச்சு. அது உண்மையோ பொய்யோ, அது முதல்வர் சம்பந்தப்பட்ட செய்திங்கிறதுனால இதை தெளிவுபடுத்த வேண்டியது எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் இருக்குது. அவரும் சொல்லலாம். சரி, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க, அந்த சொல்கிறதுக்கெல்லாம் அவங்க சம்மந்தப்பட்டவங்க விளக்கம் கொடுக்கணும். இதுங்கிறது என்னையா இது தர்மம் அப்படின்னு கேட்குற குரல், அதுவும் எனக்கு தெரியுது. ஆனால் இது சந்தைக்கு வந்துருச்சு, என்ன பண்ணுறது? ஆனால் இதை நான் உண்மை அல்லது இல்லை என்று என்னால் சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்டவர்கள் தான் சொல்லணும். சரி, அடுத்து சர்தார் படம் 2, சர்தார் 2, கார்த்தி, எஸ்.ஏ. சூர்யா, மாளவிகா மோகனன் நடித்த படம். இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன். இது செப்டம்பர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சீனப்பெருஞ்சுவர், அந்த சீனப்பெருஞ்சுவருக்கு நம்ம தமிழ் சினிமாவிலே இருந்து சென்ற ஒரு ஆள் யாருன்னு சொன்னால் நம்ம டைரக்டர் சங்கர், காதல் இளவரசன் பிரசாந்த், ஐஸ்வர்யா ராய் இவங்க தான் அங்கே போயிருந்தாங்க டான்ஸ் ஆட. அவங்களுக்கு தான் அந்த சீனப்பெருஞ்சுவர் பற்றி தெரியும். மற்றபடி இங்கே உள்ளவர்களுக்கு அவ்வளவாக தெரியாது. ஏன்னா அது சீன நாட்டினுடைய ஒரு அற்புதமான ஒரு கட்டிடம். அது அதாவது ஒரு பாதுகாப்பு அரண். பல மைல் நீளம் உள்ள அந்த சீன பெருஞ்சுவருங்கிறது பல மனித உயிர்களை காவு கொடுத்து கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சரித்திர பிரசித்தி பெற்றது. அதை இந்த படத்தில் சர்தார் 2 உள்ள படமாக்கியிருக்காங்கன்னா இங்கே நேர போய் படமாக்கலை, டெக்னிக்கல் உத்தி அதான் இப்போ வந்துருச்சுல்ல. அந்த மாதிரி உத்திகளில் சிஜிஐ மூலமாக உண்டாக்கியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அந்த இதை மில்லியன் கணக்கில் பார்த்துருக்காங்க. அந்த படத்தினுடைய வெற்றியும் மில்லியன் பார்வையாளர்களை கடந்து தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை. அடுத்து சல்மான் கான், நயன்தாரா இவங்க 2ஐயும் இணை சேர்த்து ஒரு படம் தயாரிக்கிறாங்க. எஸ்விசி 60% சம்பளம் கட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சல்மான் கானுக்கு 60% அதில் சம்பளம் கட்டுங்கிறாங்க. 70 கோடி தான் கொடுக்க போகிறாங்களாம்.
அதுக்கு காரணம் சல்மான் கானுடைய நண்பர் இருக்கார்ல, அவர் மீடியேட்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். ரபி காஜியின் பேர். அவர் இந்த படத்தில் தயாரிப்பாளராக இணைகிறாராம். இது தில்ராஜ் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாரு. அக்டோபரில் ஷூட்டிங் முடியும். ஷூட்டிங் முடிஞ்சவுடனே அந்த சல்மான் கானுடைய நயன்தாரா நடித்த படம் வரும். இந்த படத்துக்குனுடைய ப்ரமோஷனுக்கெல்லாம் நயன்தாரா வருவாரா வரமாட்டாராங்கிறது தில்ராஜுவை பொறுத்து இருக்குது. சரி, அது இருக்கட்டும். இப்போ சல்மான் கானை பற்றி இன்னொரு செய்தி ஒன்று நமக்கு காதுக்கு வந்தது. அதாவது சல்மான் கான் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காராம். அவருடைய நண்பர் சைலேந்திர சிங் இருக்கார்ல, அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் கையில் க்ளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு சல்மான் கானுடைய அப்படியே தலைமுடியை ஓரமாக ஒதுக்கி இன்ஜெக்ஷன் பண்ணுறாராம் தலையில். அதாவது முடி வளர்வதற்கான இன்ஜெக்ஷன். இத்தகைய காஸ்மெட்டிக் சிகிச்சை முன்பு இந்தியாவில் நடக்காது, தடை செய்யப்பட்டிருந்தது. இப்போது அந்த தடை நீக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த தடை நீக்கப்பட்டதுனால் நம்முடைய நடிகர்களும் சிலர் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் சிகிச்சையை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி விடுங்க, அதை பற்றி நமக்கு இப்போ என்ன, நமக்கெல்லாம் முடி நல்லா இருக்குங்க. சரி, அப்புறம் உடுப்பி லக்ஷ்மி பரதநாட்டிய ஆசிரியங்க, பிரபலமானவங்க. இவங்களுடைய 100வது பிறந்த நாளை சென்னையில் கொண்டாடினாங்க. சென்னையில் கொண்டாடின இந்த விழாவில் அவருடைய சீடர்களும் பிரபல நடன ஆசிரியர்களும் நடன ஆசிரியர்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க. இதில் முக்கியமானவர் பிரபுதேவா. அப்புறம் பிரீத்தி. இந்த பிரீத்தி யாருன்னு தெரியும் உங்களுக்கு? சஞ்சீவ் இருக்கார்ல, நம்ம முதல்வர் ஜோசப் விஜயினுடைய நண்பர், நெருங்கிய நண்பர் சஞ்சீவ். அவருடைய மனைவி தான் இந்த பிரீத்தி. இவங்களுக்கு பரதநாட்டியம் தெரியும். இவங்களும் அந்த விழாவுக்கு போயிருந்தாங்க. போயிட்டு வந்தவங்க பொங்கி எழுந்துட்டாங்க. இது என்னங்க, எப்போவுமே கிளாசிக்கல் டான்ஸு தவறாகவே ஆடப்பட்டு வருது, அதுவும் பாராட்டுகளை அள்ளுது. இது என்ன இதுன்னு தெரியலை எனக்கு. இந்த இதில் பிரபுதேவாவும் மன்னிக்க முடியாத அந்த தவறை செய்திருக்கிறார். அவரும் தவறாக ஆடியிருக்காராம் பரதநாட்டியத்தை. ஆச்சரியமாக இருக்குல்ல. டான்ஸ் மாஸ்டர் சுந்தர மாஸ்டருடைய பையன், அவர் குடும்பமே அண்ணன் தம்பி அத்தனை பேருமே டான்ஸர்கள் தான், சிறந்த டான்ஸர்கள் தான், சாதனைகள்லாம் புரிந்திருக்காங்க. அவங்க தவறுதலாக பிரபுதேவா பரதநாட்டியத்தை ஆடி இருக்கிறாரு, இது மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம்ங்கிறாங்க பிரீத்தி. இதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. இல்லை நம்ம பிரபுதேவா சார், நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அரங்கத்தில் நடந்தது இப்போ அம்பலத்துக்கு வந்திருக்கு. குற்றம்னு உங்கள் மேலே ஒருத்தங்க கையை நீட்டியிருக்காங்க. அது குற்றமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு தக்க விளைவுகளை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும். இது வாத பிரதிவாதம் இதை பற்றி நடந்துக்கிட்டு இருக்குது. சிலர் தவறு, பிரபுதேவா செஞ்சது தவறு அப்படிங்கிறாங்க. சில பேர் இல்லை, அவர் சரியாக தான் ஆடி இருக்காருங்கிறாங்க. இது யார் தீர்ப்பு சரியாக சொல்ல போகிறா? மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். அல்லது அதாவது பரதநாட்டியம் நன்கு தெரிந்த வித்தகர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலை. சரி, அதுக்கு அடுத்து இன்றைக்கி பிக் பாஸ் முன்னோட்டம் இன்றைக்கி எடுக்கிறாங்க. என்னையா பிக் பாஸ் முன்னோட்டம் இன்றைக்கி எடுக்கிறாங்கங்கிற சம்மந்தப்பட்ட விஜய் சேதுபதி இங்கே இல்லையே, அவர் கல்கட்டாவிலையில் இருக்கார். கல்கட்டாவில் மணிரத்னம் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அவர் இங்கே கல்கத்தாவில் அவர் இருக்கார், இங்கே எப்படி வருவார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அது எனக்கும் தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி அங்கே ஷூட்டிங் இல்லை. ஆக ஃப்ளைட்டில் வர்றாரு, இங்கே நடிக்கிறாரு, நடித்து கொடுத்துட்டு ஃப்ளைட்லேயே திரும்பவும் கல்கட்டா போகிறாரு. இது செய்தி, இது தகவல், இது செய்தி தகவல் எல்லாமே உண்மை. ஏன்னா அவர் வர்றதுங்கிறத அவருடைய நெருங்கிய நட்பு வட்டாரமே, அதாவது பிக் பாஸ் நட்பு வட்டாரம் இருக்குல்ல, அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமாம் சார், நாளைக்கு விஜய் சேதுபதி வர்றாரு, நடித்து கொடுக்குறாரு, அப்புறம் அப்படியே போயிடுறாரு சார், கல்கட்டா போயிடுறாரு சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஆகவே இந்த செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நாளைக்கு சந்திக்கலாமே.
நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.